ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஜானகி ஜோஷியர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் சம்பந்திக்கிட்ட எவ்வளோ சொன்னோம், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, அதனால தான் இந்த கல்யாணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்வாங்க. அது கேட்ட ஜோஷியர், அப்போ ஒரு உயிரை பழி வாங்கலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படி தானே அப்படின்வாங்க. அதுக்கு ஜானகி, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோஷியர், நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ தெளிவாக சொன்னேன்ல அப்படின்வாங்க. எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு தர்மலிங்கம் சொல்லுவாங்க. அதுக்கு ஜோஷியர், நான் உங்ககிட்ட சொன்னது நானாவா சொன்னேன், கடவுள் என்ன முடிவு எடுத்தாரோ அதை தானே சொன்னேன். உங்கள் பொண்ணு அந்த வீட்டு மருமக தானே, அவள் கழுத்தில் தாலி ஏறலைன்னா அந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஆகிட போகுதா? உங்கள் பொண்ணு கழுத்தில் ஒரு வாட்டி தான் தாலி ஏறுன்றத நான் சொன்னேன். அது நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே இன்னொரு தடவை தாலி ஏறாது. அவள் எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டு மருமக தானே, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஒரு உயிர் போகிறது தெரிஞ்சே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே ஆனந்த் வந்து கேட்டுருவாங்க. தர்மலிங்கம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனந்த் நேராக அவங்க கிட்ட போயிட்டு, ஜோஷியர் பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன், இதை இப்போவே கார்த்திக் கிட்ட போய் சொல்ல போகிறேன், அம்மாவோட உயிர் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் சும்மாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ தர்மலிங்கமும் ஜானகியும் என்ன பண்ணுறது, அவரையும் போய் நம்மளால் தடுக்க முடியாது, சரி நம்ம சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட போயிட்டு ஜோஷியர் வந்து பேசினது ஆனந்த் பார்த்து கார்த்திக் கிட்ட போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து அபிராமி கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சரி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆனந்த் வந்து கார்த்திகை தேடிட்டு இருப்பாங்க. அபிராமி நேராக ஆனந்த் கிட்ட போயிட்டு, இப்போ என்ன கார்த்திக் கிட்ட போய் உண்மையை சொல்கிறதுக்காக தேடிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ஆனந்த் உடனே, உங்களுக்கு எப்படிமா தெரியும், தீபாவோட அப்பா அம்மா வந்து சொன்னாங்களா உங்ககிட்ட அப்படின்வாங்க. அதுக்கு அபிராமி, ஆமாம் அவங்க தான் சொல்லிட்டு போனாங்க, ஆனால் நீ கார்த்திக் கிட்ட போய் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. அதுக்கு ஆனந்த், அம்மா ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், எதுக்காகமா இந்த கல்யாணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க, இந்த கல்யாணம் நடந்தால் உங்கள் உயிர் போகுன்னு தெரிஞ்சு எப்படிமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது, உங்கள் உயிர் போகிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னால் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும், அதை கார்த்திக் கிட்ட உடனே சொல்லணுமா, அப்போ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவான், அப்படியே இந்த விஷயம் தீபாவுக்கு தெரிஞ்சால் கூட இந்த கல்யாணத்தை அவளே நடக்க விட மாட்டா அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி, எனக்கு தெரியுது ஆனந்த், ஆனால் உன்னோட கல்யாணம் நடக்கும்போது உனக்கு அச்சதை போட்டு நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும், அதே மாதிரி கார்த்திக் தீபா கல்யாணம் நடந்து அவங்கள நானும் ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த கல்யாணத்தை என் கண்ணால் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் இந்த கல்யாணம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, தீபா எனக்காக தான் அந்த தாலியை கழட்டி வச்சா, இப்போ அவள் கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு நான் தான் வந்து எதனா பண்ணணுமே, அப்படியே நான் விட்டுட்டேன்னா அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகி நான் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும், அதுவே நான் சாகிறதுக்கு சமமாயிடும், அதனால் இந்த விஷயத்தை நீ கார்த்திக்கிட்ட சொல்லவே கூடாது, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்தம் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, கார்த்திக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனந்தம் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டு அந்த 2 பேர் பற்றி எதனா தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், எந்த இடத்துல தேடி பார்த்தோம் அவங்க கிடைக்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னமோ அவங்க மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு தோணுது, நீங்கள் மண்டபத்தில் எல்லாருமே செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் திரும்ப எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், நானும் வெளியில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. அப்போ அருண் அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு அந்த 2 பேரும் கிடச்சிட்டாங்களான்னு கார்த்திக்கிட்ட கேட்பாங்க. எங்கே தேடியும் அவங்க கிடைக்கவே இல்லையா, ஒரு வேளை இங்கே தான் இருப்பாங்கன்னு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அப்படின்வாங்க. அதை கேட்டு அருண் வந்து, இங்கே எப்படி நம்ம செக் பண்ண முடியும் சொல்ல, அதுவும் வந்திருக்கவங்களாம் விஐபிஸ், அவங்களெல்லாம் நம்ம வந்து சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் வந்து, சரி எதுக்கும் நீயும் போய் பாரு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா தேடுறதுக்காக போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுடிங்கெல்லாம் தீபா பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. தீபா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு ரவுடி வந்துட்டு, அதெல்லாம் விட முடியாது, என்ன தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு தீபா சொல்லும்போது, இன்னொரு ரவுடி வந்துட்டு, பொம்பளை புள்ள பாத்ரூம் போகணும்னு சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கூப்பிட்டு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா தீபா கை கட்ட அவுத்துட்டு பாத்ரூம் அண்டை கூப்பிட்டு போயிட்டு, இங்கே தான் இருக்கு போன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணிட்டு, இவன் இங்கே தான் இருக்கானா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கட்டையை எடுத்து அந்த ரவுடி தலையிலே அடிச்சிருவாங்க. இன்னொருத்தனும் ஓடி வரும்போது அவனையும் அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் ஜானகி 2 பேருமே பேசிப்பாங்க. அந்த ஜோஷியர் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு திரும்பவும் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாருன்னா அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது, அது எவ்வளோ பெரிய விபரீதத்தை கொண்டு வரும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த விஷயத்த நம்ம உடனே தீபா கிட்ட போய் சொல்லலாம், அவள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு 2 பேரும் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தீபாவை போய் பார்க்க போவாங்க. தீபாவும், சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்வாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து உங்கள் அத்தை சொன்னாங்கல்ல அப்படின்வாங்க. என்னன்னு வந்து ஒன்றுமே புரியாமல் தீபாவாக இருக்க ரியா யோசிச்சுட்டு இருக்கும்போது தர்மலிங்கம் வந்துட்டு, அதாம்மா அந்த ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொன்னாலே உங்கள் அத்தை கிட்ட அப்படின்வாங்க. என்ன சொல்லியிருப்பா, சரி கேட்போன்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா, ஐஸ்வர்யாக்கா என்ன சொன்னாங்க அப்படின்வாங்க. அதாம்மா இந்த கல்யாணம் நடந்தால் உங்கள் அத்தை இறந்து போயிடுவாங்கன்னு வந்து ஜோஷியர் சொன்னதாக
வந்து சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா அப்படின்வாங்க. அதை கேட்டால் தீபா வந்துட்டு, ஓ அப்படியா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, அவங்க செத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கழுத்தில் இந்த தாலி ஏறியே தீரணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட 2 பேருமே ஷாக்காகி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன தீபா இந்த மாதிரி பேசுகிறேன்னு அவங்க அம்மா கேட்கும்போது, பின்ன என்ன மேம், இந்த கழுத்தில் என் தாலி ஏறிதாம்மா ஆகணும், அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க, நான் வாழ போகிறவ, அப்படி இருக்கும்போது நான் எப்படி எல்லாரையும் யோசிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இப்போ தான் என்னை பற்றி நான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அவங்கள பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, இதை போய் நீங்கள் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட 2 பேரும் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாமல் வெளியே வந்துட்டு, என்னங்க இது தீபாவா, இது இப்படி பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, ஏன் இந்த மாதிரி மாறிட்டா, அவள் பேச்சு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தர்மலிங்கமும் அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை, அவங்க அத்தையோட உயிருக்கு ஆபத்துனா அவள் எப்படி துடிச்சு போகிறவ, இப்போ இந்த மாதிரி பேசுறது எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டு, இது எந்த இடம் தெரியவே இல்லையே, கல்யாணம் வர நடந்துடும் போல இருக்கு, நம்ம உடனே மண்டபத்துக்கு கிளம்பணும்னு யோசிச்சுட்டு, அங்கே ஒரு ஆட்டோ வரும், அந்த ஆட்டோவை நிறுத்திட்டு வலசரவாக்கம் போகணும், சீக்கிரமாக போங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட டிரைவரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்து போயிட்டு இருப்பாங்க. தீபா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த எபிசோட் எண்டாகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.